சகுந்தலாமா, இவ ஹாஸ்பிட்டலுக்கு ஃபாலோ பண்ணி கண்டிப்பா வந்திருப்பா. ஐயோ, ஆதாரமே இல்லாம எப்படி பேசுறா பாருங்க அத்தை. என் பேரை கெடுக்கணுங்கிறதுக்காகவே என் மேல வீணா இவ பழி போட்டுட்டு இருக்கா. நீங்க சொல்லுங்க, சக்தி சொல்றதெல்லாம் உண்மையா? பூஜாதாரி ரிப்போர்ட்டை மாத்தி தர சொன்னாளா? அம்மா, ரிப்போர்ட்ல நடந்தது எங்களோட மிஸ்டேக் தான். அதுக்கும் பூஜாக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சரி, நீங்க போங்க. சக்தி, ஆதாரம் இல்லாம எதுக்கு இப்படி வீணா பூஜை மேல பழிய போடுற? வீடியோ காமிச்சேன்ல அத்தை, இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? அதுலதான் ஆடியோ இல்லல்ல, அதை எப்படி நம்ப முடியும்? இத பாருங்க, நம்ம பிரச்சனை அப்புறம் பேசிக்கலாம். சகுந்தலாமா, என் பொண்ணு வளகாப்பு நடக்கும்போது எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தினீங்கல்ல, இப்ப என்ன சொல்ல போறீங்க? சகுந்தலாமா, நீங்க நம்புறீங்களா? அந்த சயின்ஸே சொல்லிருச்சு என் தங்கச்சி வயித்துல வளர குழந்தை உங்க பிள்ளையோடதுன்னு. இப்போ உங்க முகத்தை எங்க கொண்டு போய் வச்சுக்க போறீங்க? நான் தான் அப்பில இருந்தே சொல்லிட்டு இருக்கேனே, அது ஏன் குழந்தை தான். ஏன் நம்ப மாட்ற? இப்பதான் ப்ரூவ் ஆயிடுச்சுல, இன்னும் என்னமா? சொல்லுங்க சகுந்தலாமா, இப்ப சொல்லுங்க. உங்க யாருக்கும் பதில் சொல்லணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. உங்க குடும்பத்தையும் பிடிக்கல, இந்த சரண்யாவையும் பிடிக்கல. அம்மா, கவலைப்படாதம்மா. அத்தை, பூஜாவை நான் பாத்துக்கிறேன். இப்ப சொல்லுங்க, சரண்யா நீ மேல தப்பு இல்லைன்னு நான் நிரூபிச்சிட்டேன். இப்போ நீங்க ஒத்துக்கிறீங்களா நான் தான் உங்க மருமகன்னு? சக்தி மேம், அவ என்னமோ ஒத்துக்கிறது, நான் சொல்றேன், என்னைக்கு இருந்தாலும் நீ தான் மருமக. அண்ணி, என்ன எங்கேயே நின்னுக்கிட்டு இருக்கீங்க? அண்ணன் கூட ஜாலியா கிளம்புங்க. அப்பதான் நீ நிம்மதியா இருக்க முடியும். அண்ணி, அண்ணன் நின்னுக்கிட்டு இருக்காரு, நீங்க கிளம்புங்க. போங்க. ஏய், யார் வீட்டுக்கு யார்டி போறது? இன்னும் என்னம்மா? அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு இல்ல, அப்புறம் என்ன? டேய், அவ எவ்வளவு கேவலமாலாம் பேசிருப்பா நம்ம குடும்பத்தை பத்தி. டேய், இப்ப கூட வேணும் சொல்லிட்டு போனா பார்த்தல, அப்புறம் நான் மட்டும் எப்படி அசோக் ஏத்துக்கணும்? இங்க பாரு வெற்றி, நான் சொன்னதுதான். ஊர்ல இருக்கிற எல்லார் முன்னாடியும் சரண்யா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு கூட்டு போ சொல்லு. அது வரைக்கும் சரண்யா இங்கதான் இருப்பா. ஐயோ அம்மா, என்னம்மா நீங்க இப்படி பேசுறீங்க? என் பொண்ணு சகுந்தலாவால பட்ட அவமானத்துக்கு இதான் பிராயச்சித்தம். அசோக் என் பொண்ணு கால்ல விழணும். அது வரையிலும் என் பொண்ணை நான் வீட்டுக்கு அனுப்ப முடியாது. சரண்யாவும் என்ன மீறி போக மாட்டான். அப்படி ஒருவேளை அவ போனா, சரண்யா, அதோட இந்த அம்மாவை நீ மறந்துடு. அம்மா, அம்மா, அண்ணி, அத்தை அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க அண்ணன் கூட போங்க. அத்தையை நான் சமாளிச்சுக்கிறேன். சரண்யா, வா. இதை விட நல்ல சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்காது. உன் வயிற்றுல நம்ம குழந்தை வளருது. இப்போ கூட நம்ம சேர்ந்து வாழலன்னா எப்படி? இன்னும் எவ்வளோ நாள் தான் நம்ம இப்படி பிரிஞ்சே வாழ்றது? அண்ணி, இவ்வளவு நாள் நீங்க தனியா இருந்தீங்க, ஓகே. இனிமே நீங்க தனியால் இல்ல, உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. குழந்தையோட அப்பா கண்டிப்பா உங்க கூட தான் இருக்கணும். நீங்க கிளம்பி போங்க அண்ணி. சக்தி, அத்தை தான் அவ்வளவு தூரம் சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல,
நீ சரண்யாவை போக சொல்லிட்டு இருக்க? இவ்வளவு தூரம் சொல்லிட்டு போயிருக்காங்க. எங்க இருந்து வந்துச்சு உனக்கு இவ்ளோ தைரியம்? சொன்னா கேளு, இதெல்லாம் பெரிய பிரச்சனையாயிடும். ஏய் சி, வாய மூடு. எங்க வீட்டு விஷயத்துல தலையிடுறதுக்கு நீ யாரு? அண்ணி, நான் சொல்றேன், நீங்க கிளம்பி போங்க. அண்ணா, அண்ணியை கூட்டிட்டு நீ கிளம்புண்ணா. கிளம்புங்க நீ. வர சக்தி. ஏ சரண்யா, திரும்பவும் சொல்றேன், நீ இந்த சக்தியை நம்பி எதுவும் செய்யாத. அப்புறம் நீ தான் அசிங்கப்படுவ. கொஞ்சம் இந்த பக்கம் வா சக்தி. நான் உன்னை தொட்டு அடிச்சனா என் கைக்கு தான் அசிங்கம். அதான் அப்படியே விட்டுட்டு போறேன். இங்க பாரு, இன்னொரு தடவை என் விஷயத்துல தலையிட்ட பல்ல உடைச்சிடுவேன். அப்பா, நான் போயிட்டு வரேன்ப்பா. நீ போயிட்டு வாம்மா, நான் மட்டும் பேசிக்கிறேன். நாங்க போயிட்டு வரோண்ணா. வா போலாம். வரமாமா. கொதண்டா போலாம். ஏ சக்தி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துட்டா. ஏய், எங்கடா போற? இரு, தங்கச்சி போறா. மாமியார் மனசு குளிர்ற மாதிரி ஒரு சீர் கொடுக்க வேணாமா? ஏய், இப்படிதான் போவியா? ஆமா. ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு போ. சரிடி செல்லம். எப்படி நீ போய் சிசிடிவியை ரெக்கார்ட் பண்ணிட்டா என்ன ரங்கநாயகி ஏத்துக்கிட்ட மாட்டி விடலான்னு பாத்தியா? முடியாது சக்தி. நீ நினைச்சதை விட நான் ரொம்ப பெரிய கேடி. ஆமாண்டி, நான் தான் ரிப்போர்ட்டை மாத்தி தர சொன்னேன். உன்னால என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாதுல. நீ தழகையில நின்னு தண்ணி குடிச்சாலும் என்கிட்டலாம் உன் பாச்சா பலிக்காது. இப்படி பேச உனக்கு அசிங்கமா இல்ல? போயும் சரண்யா நிக்கிட்டயா மோதுற? பாவண்டி அவங்க. அப்போ நான் வேணா உன்கிட்ட மோதவா? சொல்லு சக்தி, மோதவா? ஏய், எல்லா நாளும் இப்படி ரங்கநாயகி அத்தைய கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவங்கள ஏமாத்தலான்னு நினைக்காத. உன் சுயரூபம் ஒரு நாள் அவங்களுக்கு தெரியதான் போகுது. அன்னைக்குதான் அவங்களே உன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளதான் போறாங்க. அது ஒரு நாளும் நடக்காதுடி. அவங்க எப்பவுமே என் கைக்குள்ளதான். அப்போ நானே உன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவேன். ஏய், தள்ளடி பாப்போம். தள்ள. என்னை யாரும் இந்த வீட்ல இருந்து வெளியில அனுப்ப முடியாது. என்னோட நிழல கூட யாராலையும் தொட முடியாது. பாக்குறியா? பாக்குறியா? ஆடியோவோட வீடியோ என் கையில ரெடியா இருக்கு. போடவா? எல்லாருக்கும் போட்டு காமிக்கவா? ஏய், சும்மா ஒண்ணு சொல்லாத. சும்மா ஏய், நீ ஏதோ போய் தான் சொல்ற. அது எப்படி இருக்கும் சக்தி? அதெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்ல. இல்ல பூஜா, நிஜமாவே என்கிட்ட வீடியோ இருக்கு. அதுவும் கிளியர் ஆடியோவோட இருக்கு. போட்டு காமிக்கட்டுமா? எங்க காமி பாப்போம். இரு. என்ன பாக்குறியா? காட்டு பாப்போம், காட்டு. என்ன பாக்குறியா? பாரு பாரு பாரு. ஜஸ்ட் ஒரே ஒரு பொய், அப்படியே நாடி நரம்பு வரைக்கும் நடுங்கி நிக்கிறியே. ஏய் பூஜா, நான் உன்ன மாதிரி பொய் சொல்ல ஆரம்பிச்சேன்னு வை, ஒரே ஒரு நாள்ல உன்னை பேக் பண்ணி அனுப்பிடுவேன். என்ன உன்ன மாதிரி மாத்திராத, அப்புறம் நீ தாங்க மாட்ட. ஓ, அப்போ உன்கிட்ட ஆதாரம் இல்ல. நல்லதா போச்சு. அப்போ உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுல.
எப்போ நீ அன்னி கேரக்டரை அசிங்கப்படுத்த துணிஞ்சிட்டியோ அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த வீட்டை விட்டு உன்னை நிரந்தரமா அனுப்புறேன். ரெடியாகிற. யாரு? நீயா? என்னையா? ஒரே ஒரு வீடியோ ஆதாரத்தை ஒழுங்கா கொண்டு வர தெரியல. நீ எல்லாம் எப்படி என்ன வெளியே அனுப்புவ? அனுப்பி காட்டுறேன் பூஜா. அப்படி மட்டும் இந்த வீட்டை விட்டு நான் உன்னை அனுப்பல. நான் மீனாட்சி பொண்ணு இல்லடி. பாப்போண்டி, பாப்போம். நீ எப்படி இந்த வீட்டை விட்டு என்ன அனுப்புறேன்னு நானும் பாக்குறேன். அத்தை சொன்னாங்கல்ல உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. அத்தை சொன்னா அத மருமக நான் தானே செய்யணும். செய்யறேன், நானே செய்யறேன். சீக்கிரமே ஒரு பையனை பார்த்து அத்தை சம்மதத்தோட உனக்கு கல்யாணத்தை நடத்தி உன்னை நிரந்தரமா இந்த வீட்டை விட்டு அனுப்புறேன் பூஜா. ஐயோ, என்னடி உனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சா? எப்படி எப்படி? எனக்கு ஒரு பையனை பார்த்து அத்தை சம்மதத்தோட கல்யாணம் பண்ணி அனுப்புவியா? அத்தை எந்த பையனை காமிச்சாலும் பிடிக்கலன்னு தான் சொல்லுவேன். ஒருவேளை அத்தையே இந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்னா கூட அதை எப்படி கழிச்சு விடணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ எல்லாம் இன்னைக்குதான் கிரிமினலா யோசிக்க ஆரம்பிச்சிருக்க. நான் பிறந்ததுல இருந்தே கிரிமினலா யோசிக்கிறவ. ஏன் கிட்டலாம் வச்சுக்காத, சரியா? அப்போ இனிமே என்ன நடக்குதுன்னு பாரு. பார்க்கலாமா? பார்க்கலாம். சேலஞ்ச் சேலஞ்ச். சூப்பர் சக்தி. இவ்வளவு நாள் சரண்யா மாதிரி ஒரு புள்ள பூச்சிக்கிட்டலாம் மோதி எனக்கு ஒரு சுவாரஸ்யமே இல்லாம இருந்துச்சு. இனிமேதான் இந்த ஆட்டமே சூடு பிடிக்க போகுது. நான் வைக்கிற சூடு கொஞ்சம் ஓவரா இருக்கும். உன் வாழ்க்கை முழுக்க உன்னை கதற வைக்கும். வெயிட் அண்ட் see. என்னம்மா இவ நம்ம வீட்டுக்குள்ள வரா? அன்னைக்கே எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னீங்க. காவியா, கொஞ்சம் மரியாதையா பேச. என்ன இது உங்க அண்ணி. என்னம்மா இவன் எப்படி பேசுறான்? எல்லாம் நம்ம தலையெழுத்து. என்ன பாக்குற? டிஎன்ஏ ரிப்போர்ட்ல நான் தான் சரண்யா வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பான்னு வந்துருச்சுல. சக்தி எல்லாத்தையும் கிளியரா ப்ரூவ் பண்ணிட்டா. அப்போ இவ நம்ம கூட தான் இருக்க போறாளா? ஆமா, சரண்யா இனிமே இங்கதான் இருப்பா. ஆனா அந்த ரிப்போர்ட்ல மட்டும் அசோக் தான் அப்பான்னு வந்துச்சு. இந்த குச்சி உங்களுக்கு தான். சரண்யா, நீ முதல்ல மேல போ. ஏன், என்னாச்சு? யாருங்க வரா? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். நீ முதல்ல மேல போ. போ. வெற்றி, கொஞ்சம் பொறுமையா இரு. அசோக், நீங்க கொஞ்சம் தள்ளுறீங்களா? என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம். எப்பவுமே சொல்றதுதான் செய்வான், செய்யறதான் சொல்லுவான். வெற்றி, 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 நான் சொன்னா கேளு வெற்றி. வெற்றி, அம்மா வடிக்காத வெற்றி. வெற்றி, வெற்றி, இப்ப நிறுத்த முடியாதியா? என்ன வீட்டுக்குள்ள வந்து ரவுடித்தனம் பண்றியா? பேசாம போயிரு, இல்ல இந்த கம்பு உங்ககிட்டயும் பேச ஆரம்பிச்சிடும். போ. வெற்றி, சொல்றது கேளு வெற்றி. வெற்றி, இப்ப நீ பாட போறியா இல்லையா? அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சுல்ல. நான் தான் சரண்யா வீட்டுக்கு கூட்டு வந்துட்டேன்ல. அப்புறம் எதுக்கு வெற்றி இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க?
அம்மா போங்க வெற்றி, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. வலிக்குதாம்மா? ஏய், இனிமே என் தங்கச்சிய பத்தி இந்த வீட்ல யாராவது தப்பா பேசுனீங்க, அது யாரா இருந்தாலும் சரி, கட்டி வச்சு தோலை உரிச்சிருவேன். என்னடா அவன் அம்மாவை அப்படி அடிக்கிறான், நீ பார்த்துட்டு சும்மா இருக்கிற? காவியா, அவன் கோவக்காரன் முரடன். அவன்கிட்ட வச்சுக்கிட்டா இப்படிதான் நடக்கும். நான் தான் அப்பவே சொன்னனே, வெற்றி கிட்ட வச்சுக்காதீங்கன்னு. கேட்டாங்களா? இப்பயாவது புத்தி வரட்டும். ச்சே. வெற்றி என் மேலே கை வச்சிட்டல. இனிமே இந்த வீட்ல உன் தங்கச்சி எப்படி நிம்மதியா இருப்பான்னு நானும் பாக்குறேன். வாங்க, கால் நாட்டிடலாம். வாங்க வாங்க, எல்லாம் பிடிங்க. அம்மா, சிறப்பா காப்பெல்லாம் கட்டியாச்சு. கோவில் திருவிழா களை கட்ட ஆரம்பிச்சாச்சு. ஆமாங்கய்யா, கோவில் திருவிழானா ஊரே அழகாயிடுது. ரொம்ப சந்தோஷங்கய்யா, எல்லாமே நல்லபடியா நடக்கும். அம்மா, உங்களுக்கே தெரியும், நம்ம கோவில் பூஜையில வழக்கமா பரிவட்டம் எப்பவும் நீதிமணி ஐயாவுக்கு தான் கட்டுவோம். ஆனா இப்ப அவர் ஊர்ல இல்ல, அதனால இந்த தடவை பரிவட்டத்தை உங்களுக்கு கட்டலாம்னு முடிவு பண்ணிருக்கோமா. இந்த சந்தோஷமான செய்தியை உங்ககிட்ட சொல்லத்தான் பஞ்சாயத்து கூட்டியிருக்கோம். அப்படி சொல்லுங்க ஐயா. இந்த ஊர்ல பரிவட்டம் கட்ட எங்க மீனாட்சி அக்கா விட்டா வேற யார் இருக்கா? மீனாட்சி அக்கா, இது இவங்க சொல்லல, இவங்க வழியா வந்த அந்த மகமாயி சொல்றா. இல்லங்கய்யா, எனக்கு பரிவட்டம் கட்டுறதா நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப பெருமையா தான் இருக்கு. ஆனா எனக்கு இதெல்லாம் வேண்டாங்க ஐயா. அம்மா, ஏம்மா? இதுக்கு யாரு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு கொடுங்க. காலா காலத்துக்கும் நம்ம கோவில் சாமிக்கு பிரசாதம் செஞ்சு கொடுக்கிற பாக்கியம் மட்டும் எனக்கு கிடைச்சா போதும். மத்தபடி இந்த பரிவட்டம் புகழ் இதுலெல்லாம் எனக்கு ஆசை இல்லைங்கய்யா. அம்மா, இது நாங்க கொடுக்கறது இல்லம்மா, இது உங்க குடும்ப உரிமை. பரம்பரை பரம்பரையா இது உங்களுக்கானதுமா, அதனாலதாம்மா நாங்க சொல்றோம் இத. இல்லங்கய்யா, எனக்கு இதெல்லாம் வேண்டாம். என்னக்கா இது? அதான் ஊர்க்காரங்க எல்லாமே சேர்ந்தே சொல்றோமே. உன் உரிமையை நீ எதுக்கு விட்டு கொடுக்கற? சரின்னு சொல்லுக்கா. ஆமாமா. ஐயா, எங்க அக்காக்கு பதிலா நான் சொல்றேன், எங்க அக்கா பரிவட்டத்தை ஏத்துக்கும். அம்மா, நாங்க எல்லாம் எடுத்த முடிவை நீங்க சந்தோஷமா ஏத்துக்கங்கம்மா. நிறுத்தியா?
யோ பஞ்சாயத்து, யாரோட பரிவட்டத்தை யாருக்கு கொடுக்கறது? உங்களுக்கெல்லாம் தராதரமே தெரியாதா? ஏய் ஏய், எகிர்றீங்க? அதான் அக்கா பேசிட்டு இருக்குல்ல, அப்புறம் என்ன? உங்க அக்கா பேசினா எடுபடி நீ வேணா பயப்படலாம், நாங்களாம் எதுக்கு பயப்படணும்? புஷ்பாமா, நீதிமணி ஐயாவுக்கு தான் பரிவட்டம் கட்டுற உரிமை இருக்கு. ஆனா இப்ப அவர் எங்க இருக்காரு நமக்கு தெரியல. அந்த உரிமைய ஐயாவோட சம்சாரம் மீனாட்சி அம்மாவுக்கு தர்றோம். இதுல என்னமா தப்பு இருக்கு? இவ சம்சாரம்னா அப்ப நான் யாரு? நம்பர் 2. ஏய் 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 ஏய்